இது மகிமை நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட கிறிஸ்துக்குள்ளாக வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளில் கூட ஒரு 10 நிமிஷம் தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக நாம் ஆயத்தப்படுவோம். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 118:13 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை சந்தித்த ஒரு தேவ மனிதன் சொல்கிறான், நான் விழும்படி நீ என்னை தள்ளிவிட்டாய், ஆனால் என்னோடு கூட கர்த்தர் இருந்து அவர் என்னை தாங்கினார் என்று சொல்லி, எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி, என்னை உதவி செய்து என்னை தூக்கி மீட்டு விட்டார் என்று சொல்லி நம்ம இதில் பார்க்கிறோம். வேதத்தில் நமக்கு யோசேப்பை குறித்து எல்லாருக்கும் நன்றாக தெரியும். யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஒரு அருமையான ஒரு குழந்தையாய் தன்னுடைய பெற்றோருக்கு செல்ல ஒரு மகனாய் பிறந்து வளர்ந்த அந்த நாட்களிலே அந்த சகோதரர்கள் எல்லாரும் அவனை காரணம் இல்லாமல் பகைத்ததை நான் வேதத்தில் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, இது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைக்கு மத்தியிலே எல்லாரும் அவனை குழிக்குள்ளாக தள்ளிவிட்டார்கள். குழிக்குள்ளாக தள்ளிவிட்டது மாத்திரமல்ல, அவனை பல நெருக்கடிகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த சூழ்நிலையும் வேதத்தில் நம்ம திரும்ப திரும்ப யோசேப்புடைய காரியத்தில் வாசிக்கிற ஒரு காரியம், கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். நான் வாசித்த இந்த மேல்கூட இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி, நான் விழும்படி என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். எவ்வளோ ஒரு உண்மையான ஒரு வார்த்தை. யோசேப்பை தள்ளும்படி அவனுடைய சகோதரர்கள்லாம் எத்தனை பண்ணிக்கொண்டு அவனை தள்ளி விட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து யோசேப்புக்கு உதவி செய்தது நாம் காண முடிகிறது. அவர் தள்ளிவிட்டது மாத்திரமல்ல, அவனை விற்று போட்டார்கள். ஏதோ ஒரு அந்நிய தேசத்தில் அவனை விற்று போட்ட போது அந்த இடத்துல பரிதபிக்கப்பட்ட ஒரு மகனாய் கடந்து சென்றான். விற்று போட்ட இடத்திலும் அவனுக்கு பல நெருக்கங்கள், பல நிந்தனைகள், செய்யாததை செய்ததாக, சொல்லாததை சொன்னதாக பலவிதமான பாடுகள் யோசேப்புக்கு வந்தது. பயங்கர நெருக்கத்துக்கு மத்தியில் அவன் வாழ்ந்து கொண்டாலும், எத்தனையோ உலக மனிதர்கள் அந்த இடத்துல அவனை தள்ளும்படி பிரயத்தனம் பண்ணினாலும் கர்த்தரோ யோசேப்புக்கு உதவி செய்தார். ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு பாடுகளிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால யோசேப்புக்கு கர்த்தர் சகல விதத்திலும் உதவி செய்து அவனை தூக்கி எடுத்ததை நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவன் காரணமில்லாமல் சிறைக்கு அனுப்பப்பட்ட போது சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டுகிறது. இந்த உலகத்திலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தரை மட்டும் நாம் இழக்காமல் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வெற்றி உண்டு. யாரையும் இழந்து போனால், எவ்வளவு நேசித்த உறவுகளும் அன்புகளும் நம்மை விட்டு பிரிந்து போகலாம். நாம் எவ்வளவு நம்பிக்கை வைத்த மனிதர்களும் ஒரு நாள் மாறலாம். சூழ்நிலைகள் மாறும்போது மனிதர்கள் மனம் மாறுவார்கள். பிரச்சனைகளை பொறுத்து மனிதருடைய அன்பு நம்மோடு கூட இருக்கும். நாம் வாழும்போது, மகிழ்ச்சியோடு வாழும்போது நம்மோடு கூட ஒரு கூட்டம் வாழும். ஆனால் நாம் பிரச்சனை நேரத்திலே இப்படி தனிமையாக்கப்படும் போது, தாங்க முடியாத உபத்திரத்தின் வழியாக நாம் கடந்து வரும்போது உலகம் நம்மை கைவிடும், ஒதுக்க ஆரம்பிக்கும், நம்மை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது. யோசேப்பை எல்லாரும் மறந்து விட்டார்கள். எல்லா சொந்த பந்தங்களும் மறந்து விட்டது, உடன்பிறப்புகளும் மறந்து விட்டது, உற்றார் உறவினர்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் கர்த்தரோ யோசேப்போடு இருந்து உதவி செய்தார். எல்லாரும் அவரை தள்ளி தள்ளி விட்டார்கள், குழியில் தள்ளிவிட்டார்கள், விற்று போட தள்ளிவிட்டார்கள், சிறைச்சாலைக்குள்ளே தள்ளிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையிலும் யோசேப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததினால் அவர் உதவி செய்து பெரிய காரியங்களை செய்ததை நாம் காண முடிகிறது. யோசேப்பை எந்த ஒரு சக்தியாலும் வீழ்த்த முடியவில்லை, கர்த்தர் உதவி செய்தார். தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதங்களில் உலகம் நம்மை தள்ளிவிட்டிருக்கலாம், பயங்கரமான நெருக்கத்துக்குள் தள்ளிவிட்டிருக்கலாம், சூழ்நிலைக்குள் தள்ளிவிட்டிருக்கலாம், தாங்க முடியாத சஞ்சலத்துக்குள் உலகம் நம்மை தள்ளிவிடலாம். ஆனால் கர்த்தர் மாத்திரம் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் யோசேப்பை போல ஒரு நாள் நாமும் எழும்புவோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததினால் வேலை வந்தபோது, சமயம் வந்தபோது கர்த்தர் உதவி செய்தார். தள்ளிவிட்ட இடத்திலிருந்தெல்லாம் தூக்கி தூக்கி எடுத்த கர்த்தர் இப்ப சிறைச்சாலையிலிருந்து ஒரே அடியாக மேலே தூக்கி விட்டார். அவனை யோசேப்பை தூக்கும்படிக்கு கர்த்தர் பெரிய முதலீடு போடவில்லை, ஒரே ஒரு சொப்பனத்தை மாத்திரம் பார்வோனுக்கு கொடுத்தார். அதுக்கு அர்த்தம் சொல்வதற்கு ஞானத்தை யோசேப்புக்கு கொடுத்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததினால் அந்த இடத்துல சிறைச்சாலைக்குள் தள்ளிவிடப்பட்ட இந்த யோசேப்புக்கு கர்த்தர் உதவி செய்து தூக்கி எடுத்து அந்த எகிப்து தேசத்துக்கு ஒரு பெரிய ஒரு தலைவனாக கர்த்தர் நியமித்தார்.
ஒரு பெரிய தலைவனாக நியமித்தார். பார்வோன் சொன்னார், உனக்கு மேலே நான் ஒரு சிங்காசனத்தில் மாத்திரம் விற்றிருப்பேன், இந்த தேசத்தெல்லாம் நடத்தி கொண்டு போகிறது நீதான் என்று சொல்லி இந்த யோசேப்பை மிகுந்த ஒரு சிறந்த ஒரு தலைவனாய் உயர்த்தினார். ஆனால் மறுபக்கம் பார்க்கும்போது யார் யார் அவனை தள்ளிவிட்டார்களோ அத்தனை பேர்களும் யோசேப்பிடத்திலிருந்து மண்டியிடும்படியான ஒரு நாட்கள் வந்தது. அதை வாசிக்கும் போது மிகுந்த கண்ணீரோடு இருக்கும். யோசேப்பின் வாழ்க்கையிலே எத்தனை மனிதர்கள், எத்தனை சூழ்நிலைகள் அவனை எங்கு கொண்டு தள்ளினாலும் கர்த்தர் உதவிச்சதார். அதனாலதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவிச்சதார். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொன்னால், நீ அவரை பற்றி கொள்வாய் என்று சொன்னால், அவரை பிடித்துக் கொள்வாய் என்று சொன்னால், உலக மனிதர்களால் உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் உதவிச்சது உன்னை தூக்கி எடுப்பார், குழியிலிருந்து தூக்கி எடுப்பார், நெருக்கத்திலிருந்து தூக்கி எடுப்பார், வேதனையிலிருந்து தூக்கி எடுப்பார், வியாதியிலிருந்து தூக்கி எடுப்பார். அது எப்பேற்பட்ட குழியாக இருந்தாலும் என் தேவனை தூக்கி எடுக்கும் போது யார் உன்னை தள்ளிவிட்டார்களோ அவர்கள் உன்னை மண்டியிட முடியாத நாட்களை கர்த்தர் தருவார். நிச்சயமாக கர்த்தர் வார்த்தையின்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கர்த்தர் தூக்கி எடுப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் மகிமையான அன்பு தகப்பனே, பரிசுத்தமுள்ள இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தர் எனக்கு உதவிச்சதார். இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவிச்சது தூக்கி எடுக்கும்படி ஜெபிக்கிறோம். எந்தெந்த பள்ளங்களிலே எழும்ப முடியாதபடி தவிக்கிறார்களோ அந்தந்த காரியங்கள்ல கர்த்தர் நன்மை செய்வீராக, தூக்கி எடுப்பீராக, பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும் பொறுப்போட இயேசு முன் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். மகிமை